அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும், ஆனா தங்கத்தோட ரேட் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிற குழந்தைங்க ஒய்ஃப் எல்லாம் தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களேன்னு புலம்பிட்டு இருக்க ஆண்கள் நீங்களா இருந்தா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல அக்ஷய திருதினா என்ன? அக்ஷயம் அப்படின்னா அழிவில்லாத, திருதியை அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு வர 3வது நாள், அதாவது பிரைட்டா இருக்கிற அந்த டேவை வந்து சமஸ்கிருதத்தை திருதின்னு சொல்றாங்க. அதுதான் அக்ஷய திருதி. அதுதான் சரி. இந்த நாள் நம்ம தங்கம் வாங்கணுங்கிறது ஒரு பக்கம், பட் இந்த நாளுக்கு என்ன அவ்வளவு பெரிய சிறப்பு? இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட மிகப்பெரிய முனிவரான பரசுராமர் பிறந்த தினம் இந்த அக்ஷய திருதியை தான். நம்ம இன்னைக்கு இந்தியாவே இவ்வளவு செழிப்பா இருக்குன்னா அதுக்கு காரணமான கங்கை நதி பூமிக்கு பகீரதன் அப்படிங்கிற ஒரு முனிவர் மூலமா வந்த நாள் இந்த நாள் தான். அதுக்கப்புறம் மகாலட்சுமி விஷ்ணு பகவானோட மார்புல போய் அமைஞ்சாங்கல்ல, அது இந்த திருநாள் தான். அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவானை பத்தி உங்களுக்கு தெரியும். கிருஷ்ண பகவான் அவரோட நண்பர் குசேலனை, அதாவது அவ்வளவு கஷ்டத்துல இருந்த குசேலனை அவரோட வீட்டுக்கே போய் அவரை ஒரே நாள்ல மிகப்பெரிய செல்வேந்தரா மாத்துற அந்த திருநாள் இந்த நாள் தான். பாண்டவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மகாபாரதத்துல இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க காட்டுக்குள்ளார கடுமையான கஷ்டத்துல இருந்த போது, உணவுக்கே வழி இல்லாத போது கிருஷ்ண பகவான் அங்க தோன்றி உங்களுக்கு எந்தவித சாப்பாட்டு பிரச்சனையும் இருக்காதுன்னு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த நாள் இந்த நாள் தான். அதுக்கப்புறம் இந்த மகாபாரதத்தை எழுதுனாங்க பாத்தீங்களா வேதவியாசர், அதை வந்து வேதவியாசர் சொல்ல சொல்ல பிள்ளையார் எழுத ஆரம்பிச்ச நாள் இந்த அக்ஷய திருதி தான். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த அக்ஷய திருதிக்கு. காசியில அன்னபூர்ணி கிட்ட சிவபெருமானே வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்ட நாள் இந்த நாள் தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்லதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த அக்ஷய திருதி. சரி, இப்போ தங்கம் வாங்குற மேட்டருக்கு வருவோம். தங்கம் வாங்கினா நல்லது. ஏன்னா எந்த பொருளை இந்த நாட்கள்ல நம்ம வாங்கினாலும் அது 2 மடங்கா 3 மடங்கா மாறுங்கிறது ஐதீகம். ஆனா அது தங்கத்துக்கு மட்டும் வியாபார ரீதியாக அது அப்படி மார்க்கெட்டிங்ல சொல்லிட்டாங்களே தவிர, தங்கம் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடுற பச்சரிசியா இருக்கட்டும், வெல்லமா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற கல் உப்பா இருக்கட்டும், ஒரு 20 ரூபாய்க்கு கல் உப்பு நாளைக்கு வாங்கி போட்டா கூட அனைத்து வகையான செல்வங்களும் வளரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால ஐயோ தங்கம் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொன்ன 3 விஷயத்துல எதை வேணா வாங்குங்க. உங்க வீட்டுல அனைத்து செல்வமும் செழிப்பும் சேர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கும். அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதி வாழ்த்துக்கள்.